திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதிகளை புதிதாக உருவாக்கும் பழனி மாவட்டத்துடன் இணைக்கப்படுவதாக பரவி வரும் தகவல் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான செய்தி கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடுமலை மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைப்பாளர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதிகளை பழனி மாவட்டத்துடன் இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த திருப்பூர் உடுமலைப்பேட்டையும் மடத்துக்குளமும் நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற பகுதிகள். இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற பகுதியை தெற்கு மண்டலத்திலே கொண்டு போய் இணைப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் உடுமலைப்பேட்டையிலிருந்து மடத்துக்குளம் பகுதியிலிருந்து அனைத்து தரப்பு மக்களும் வியாபார பெருங்குடி மக்கள், அதே போல விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருமே பொதுவாக இருப்பவர்கள் கூட இந்த நிலைமையை வரக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் சொல்வதெல்லாம் கண்டிப்பாக இந்த 2 தொகுதிகளும் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் நிறைவேற்றுவது இல்லை என மதுரை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு குட்டு வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியராக பணியாற்றிய செல்வநாயகம் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வழக்கு மற்றும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத வருவாய்த்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்குகள் நீதிபதி பட்டு தேவானந்தன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குகளில் மூத்த IAS அதிகாரி அமுதா நேரில் ஆஜரானார். அப்போது நீதிபதி நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியர் அளவிலான அதிகாரிகள் 3 ஆண்டுகள் காலதாமதம் செய்வதாக வேதனை தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம் என உறுதிமொழி எடுத்து பணியாற்றுவதாகவும், இதனால் கடந்த 2 மாதங்களில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்தார்.